ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்ட பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி ஃபுல் வீடியோ இந்த ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் பேபி. அது ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி தான். அது பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி. இப்படி ஒரு ப்ரொசீஜர் வந்து மெடிக்கல் லைன்ல இருக்குன்றதே எனக்கு தெரியாது. என்னால பெயின் ரொம்பவே தாங்க முடியல. எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆனது வந்து எப்பன்னா, நைட் 12:00 எனக்கு வந்து இன்டியூஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கான்ட்ராக்ஷன், பயங்கரமான பெயின். 10 ஹவர்ஸா எனக்கு பெயின் தாங்கவே முடியல. அப்ப நான் அவங்க கிட்ட வந்து கேட்டது வந்து, "எனக்கு சி செக்ஷன் பண்ணுங்க. என்னால முடியலன்னு" சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் வேற ஹாஸ்பிட்டலா இருந்தா கண்டிப்பா சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னால பெயின் சுத்தமா தாங்க முடியல. எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. ரொம்பவே எனக்கு வந்து பெயின் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரினால நம்மளுக்கு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. நான் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே கெஞ்சினேன். எனக்கு சி செக்ஷன் பண்ண சொல்லுங்க, சி செக்ஷன் பண்ண சொல்லுங்கன்னு. பட் வந்து அப்ப ரொம்ப நான் அழுகுறத பார்த்துட்டு வந்து தான் அந்த பொண்ணுனால பெயின் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்து எனக்கு இத வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு பெயின்லெஸ் நார்மல் டெலிவரின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத வந்து இன்டியூஸ் பண்ணலாம். பட் இன்டியூஸ் பண்ணும்போது என்னன்னா, நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் சி செக்ஷன் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. அது என்ன நார்மல் டெலிவரி ஆக சான்ஸ் இருக்கு, சி செக்ஷனுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், வீட்ல வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி வெளிய விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, இது வந்துட்டு சேஃப் தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா தான், அவங்களுக்கு வந்து சி செக்ஷன் நடக்கும். அப்படி இல்லன்னா நார்மல் டெலிவரி தான். ஏன்னா எனக்கு வேற வாட்டர் ப்ரோக் ஆயிருச்சு. வாட்டர் ப்ரோக் ஆயி தான் நான் போய் அட்மிட் ஆனேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்துட்டு பண்ணலாம்னு தான் சொல்லி சொன்னாங்க. பட் வந்து டைம் ஆகிருச்சு அப்படின்னா, சர்விக்ஸ் ஓப்பனே ஆகல அப்படின்னா, சி செக்ஷன் பண்ற மாரி இருக்கும்னு சொன்னாங்க. என்னால பெயின் சத்தியமா தாங்க முடியல. அதனால வீட்ல எல்லாரும் ஓகே. இந்த ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அமௌண்ட் போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஓகே சொல்ட்டாங்க. பட் பேபி பொறக்கறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டாங்க. ஸ்பைன்ல போட்டாங்க. அதாவது ஸ்பைன்ல போட மாட்டாங்க. ஸ்பைன்ல இருக்க நர்வ்ல போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்காக தனியா ஒரு டாக்டர் வந்தாரு. அவரு தான் வந்துட்டு முதுகுல சி செக்ஷனுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடுவாங்களோ, அதே மாரி தான் போட்டாங்க. பட் நீடில் அதுவான்றது நான் பார்க்கல. ஏன்னா வந்துட்டு நைட்லேருந்து எனக்கு பெயின் வந்தனால எனக்கு அவ்வளவா கான்ஷியஸ் இல்ல. பாதி தான் கான்ஷியஸே இருந்துச்சு. எனக்கு பெயின் வந்து ரொம்ப இருக்கிறனால என்னால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறமா இந்த இன்ஜெக்ஷன் போடவும் என்னாச்சுன்னா, 100% எனக்கு வலி எடுக்குது அப்படின்னா, அதுல ஒரு 10% தான் எனக்கு வலியே தெரிஞ்சுச்சு. அப்படியே மரத்து போன மாரி ஆயிருச்சு. பட் வந்து கான்ஷியஸ்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்காக சுத்தமா வலியே இருக்காதுன்னு அப்படின்னு அர்த்தம் இல்ல. பேபி பொறக்கும்போது பயங்கரமான ஒரு வலி. இந்த இன்ஜெக்ஷன் போடுறனால உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் மட்டும் தான் குறையும். அதுவும் இந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து நெறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, பேபியோட பொசிஷன் கரெக்ட்டா இருக்கணும். நமக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கணும். 6 சென்டிமீட்டர் வரைய சர்விக்ஸ் ஓப்பன் ஆனா மட்டும் தான் இந்த இன்ஜெக்ஷன் சஜஷனே பண்ணுவாங்க. ஸோ நார்மல் டெலிவரிக்கு 80% சான்ஸ் இருக்கு. எல்லாமே ஓகே அப்டின்னா தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சஜஷனே பண்ணுவாங்க. அப்டி இல்ல சி செக்ஷன் தான் நடக்கும் அப்டின்னா, இது வந்து சஜஷன் பண்ண மாட்டாங்க. பட் என்ன இந்த இன்ஜெக்ஷன் போட்டா நார்மல் டெலிவரியா, சி செக்ஷனான்றது லாஸ்ட் மினிட்ல தான் முடிவாகுன்ற மாரி கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்துச்சு. பட் வந்து நாங்க வந்து போல்டா ஃபேஸ் பண்ணோம். எனக்கு வந்து லாஸ்ட்டா நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நீங்க நியூ மேரிட் இல்ல பிரெக்னன்ட்டா இருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத இந்த வீடியோவ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த இன்ஜெக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, என்ன மாரிலாம் ப்ரொசீஜர் வந்து எனக்கு பண்ணாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன்.